This is class 10, CBSE, The Rise of Nationalism in Europe, Part 1 in Tamil. The Rise of Nationalism in Europe. ஈரோப்பில் இந்த நேஷ்னலிசம், அதாவது தேசபக்தி ஆர் தேசப்பற்று, இது எப்படி ஈரோப்பில் வந்துச்சு, இது எப்படி என்டையர் ஈரோப் ஃபுல்லாகவுமே ஸ்ப்ரெட் ஆச்சு, ஓகே, அப்படின்ற டாப்பிக்கில் தான் இந்த லெசன் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இது பெயிண்டட் பிரிண்ட். இது ஃபெட்ரிக் சொரையூ அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு ஆர்டிஸ்ட் 1848 இவர் இந்த பிரிண்ட்டு வரைகிறாரு. அவர் மொத்தம் 4 பிரிண்ட்டு வரைகிறாரு. அதாவது இந்த உலகம் எப்படி இருக்கணும். ஆக்சுவலி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் ஒரு டெமோக்ராட்டிக் அண்டு சோஷியல் ரிப்பப்ளிக்காக மாறணும். டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஜனநாயகம், அதர்வைஸ் பீப்புள்ஸ் ரூல், ஓகே. அண்ட் சோஷியல் ரிப்பப்ளிக் அப்படின்னாக்கா சமுதாய குடியரசாக மாறணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த பிரிண்ட்டு அவருடைய விஷுவலைஸ், அதாவது அவருடைய ட்ரீம், அவருடைய கற்பனை உலகம் அது எப்படி இருக்கணும் அப்படின்றத அவருடைய கனவு தான் இந்த பிக்சரே. மொத்தம் 4 பிக்சர் வரைஞ்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்கு. இப்போ இந்த பிக்சரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இங்கே நிறைய மக்கள், பீப்புள்ஸ் ஆஃப் ஆல் த ஏஜஸ், சின்ன குழந்தையிலேருந்து சின்ன பசங்களை இருந்து வயசானவங்க வரைக்கும் இவங்க ஒரு லென்த்தி க்யூவாக வந்துட்டுருக்காங்க. பாருங்கள், கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் லைனாக ஒரு லாங் ட்ரெயின் மாதிரி வந்துட்டுருக்காங்க. இந்த பீப்புள்ஸ் யாருன்னா யூரோப் கண்ட்ரியை சேர்ந்தவங்க அண்ட் அமெரிக்காவோட சேர்ந்த மென், விமன், எல்லா ஏஜ் குரூப்பை சேர்ந்த மென் அண்ட் விமன், அப்புறம் எல்லா சோஷியல் கிளாஸஸ், இந்த அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ எல்லா சோஷியல் கிளாஸஸ்ஸு, எல்லா ஆண்கள் பெண்கள், வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு லென்த்தியாக ஒரு லாங் ட்ரெயின் மாதிரி நடந்து வந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய ட்ரெஸ்ஸை நல்லா பாருங்கள். இவங்க அவங்களுடைய கண்ட்ரியை சேர்ந்த அந்த நேஷ்னல் காஸ்டியூம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எல்லாரும் அவங்க கையில் அவங்க கண்ட்ரியுடைய நேஷ்னல் ஃப்ளாகை எடுத்துக்கிட்டு ஒரு லென்த்தியான க்யூவாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ எதை நோக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குது. ஏற்கனவே நீங்கள் லாஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் அந்த லிபர்ட்டி அப்படின்றத ஒரு ஃபீமேல் ஃபிகரை வச்சு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலை வடிவத்தில். அதுதான் இந்த ஃபெட்ரிக் சொரையும் தன்னுடைய சிம்பலாக இவர் எடுத்திருக்கிறாரு. இவங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஒரு கையில் பாருங்கள் டார்ச் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் வச்சுருக்காங்க, இன்னொரு கையில் சார்ட்டர் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அப்படின்றத ஒன்று வச்சுருக்காங்க. சார்ட்டர் அப்படின்னாலே என்னது, சாசனம், ஓகே, சில கோட்பாடுகள் இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இல்லைன்னா பேசிக் ரைட்ஸ் ஆஃப் மேன், இதை வச்சுருக்காங்க. இந்த மக்கள் இந்த சிலை கிட்ட வராங்க. எதுக்கு வராங்க அப்படின்னா ஹோமேஜ் அப்படின்னா மரியாதை செலுத்துறதுக்காக இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கிட்ட வராங்க. ஓகே, சரி. இந்த பீப்புள்ஸுக்கு முன்னாடி பாருங்களேன், இந்த ஃபோர் கிரவுண்டில் கீழே முன்னாடி பாருங்கள், இந்த க்ரௌன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிங்கு குயினெல்லாம் தலையில் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கிரீடங்கள், அதெல்லாம் பாருங்கள் கீழே அப்படியே உடஞ்சி சிதறி கிடக்குது, குப்பை மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிக்சர் மூலிமா என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாருமே இந்த மொனார்க்கியை தூக்கி போட்டுடுங்க, ஓவர் த்ரோன் த மொனார்க்கி, கிங் ரூலிங்கே வேண்டாம். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட்டிஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்சல்யூட்டிஸ்ட் அப்படின்னாலே என்னன்னா, அந்த கவர்மெண்ட்டுடைய ரூல் கம்ப்ளீட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தட் ஒன் பர்சன். அந்த பர்சன் தான் யார், மொனார்க்கி, அதுதான் கிங்கு. ஓகே, அவங்களுடைய ரூலிங்கில் தான் அது இருக்கும். அது எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு என்ன வேணும்,
ஃப்ரீடம் வேணும், லிபர்ட்டி வேணும் எங்களுக்கு. அதனால தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கிட்ட இவங்க வராங்க. சிம்பாலிக்காக இந்த பிக்சரில் வந்து காட்டியிருக்கார். ஸோ யூரோப் அண்ட் அமெரிக்கா கண்ட்ரியை சேர்ந்தவங்க எங்களுக்கு இந்த மொனார்கி ரூல் வேண்டாம், எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், அதுவும் எப்படியாப்பட்ட வேர்ல்டு வேணும், டெமோக்ராட்டிக் அண்ட் சோஷியல் ரிப்பப்ளிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் இந்த ஸ்டாச்சுடைய லெஃப்ட் சைடு, இது தானே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அமெரிக்காவுடைய ஃப்ளாக் இருக்கும். கொஞ்சம் தள்ளி ஒரு குட்டியாக ஒரு சுவிட்சர்லாண்டுடைய ஃப்ளாக் இருக்கும். ஓகே, ஏன் இந்த ஃப்ளாக் வந்து இந்த சிலையை தாண்டி அந்த பேக் சைடில் போயிருக்குன்னா இவங்க இந்த சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஃபெட்ரிக் சொரையு என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் சுவிட்சர்லாண்டும் இவர் 1848 தானே இந்த பிக்சர் வரைகிறாரு. அப்போது இந்த அமெரிக்காவும் சுவிட்சர்லாண்டும் நேஷன் ஸ்டேட்டாக மாறிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு லிபர்ட்டி கிடச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்டாச்சுக்கு கொஞ்சம் தள்ளி பாருங்கள், ஜஸ்ட்டு அப்போ தான் வந்துட்டு கிராஸ் ஆகி போகிறாங்க. இவங்க யாருன்னா நல்லா பார்த்தா தெரியும், ட்ரை கலர் ஃப்ளாக். யார்? ஃப்ரான்ஸுடைய ட்ரை கலர் ஃப்ளாக் இருக்குது. அவங்க அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ரீடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ சில கிட்ட அந்த ஃப்ரான்ஸுக்கு நெக்ஸ்ட்டு அது யார் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, சில கிட்ட வரவங்க யாருன்னா ஜெர்மனி. ஃப்ளாக் பார்த்தாலே தெரியும், பிளாக், ரெட் அண்ட் கோல்டன் கலர். ஸோ ஜெர்மனி வந்து கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் சொரையு இந்த 1848 இந்த பிக்சர் வரையும் போது இந்த ஜெர்மன் பீப்புள் வந்து யுனைடெட் நேஷனாக ஆகலை, யுனைட்டடாகவே ஆகலை. அப்போ ஜெர்மன் வந்து பல எம்பையர்ஸாக வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இன்னும் சொல்லப்போனால் ஜெர்மனி வந்து ஒரு 32 கான்ஃபிடரேஷன்ஸாக 32 மாகாணமாக பிரிஞ்சு இருந்தது. ஓகே, யூனிஃபை ஆகலை இந்த டைமில். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஹோப், எங்களுக்கும் லிபர்ட்டி வேணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த ஃப்ளாகை எடுத்துக்கிட்டு நம்ம கண்ட்ரியும் யுனைடட் ஆகணும், நம்ம கண்ட்ரியும் நேஷன் ஸ்டேட்டாக மாறணும், அதுவும் இல்லாமல் எப்படி இருக்கணும், டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷனுடைய ரூலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ ஜெர்மனியை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது யாருன்னா ஆஸ்ட்ரியா, அப்புறம் த கிங்டம் ஆஃப் த 2 சிசிலிஸ். இப்போ கிங்டம் ஆஃப் த 2 சிசிலிஸ் அப்படின்றது வந்து யாருன்னா இட்டாலி, சவுத் இட்டாலியை சேர்ந்த ஒரு கிங்டம் தான் கிங்டம் ஆஃப் 2 சிசிலிஸ். அந்த இட்டாலிக் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஐலாண்ட் இருக்கும், அதுதான் வந்து சிசிலி. அதுவும் இல்லாமல் சவுத் இட்டாலி தான் வந்து நேப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னதுன்னா த கிங்டம் ஆஃப் த 2 சிசிலிஸ். அங்கே வந்து எம்பையருடைய ரூலிங் இருந்தது. ஸோ அவங்களும் எங்களுக்கு இந்த மொனார்கி வேண்டாம், எங்களுக்கும் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை நோக்கி வராங்க. நெக்ஸ்ட் வந்து லம்பார்டி யாருன்னா இவங்களும் இட்டாலியுடைய ஒரு பார்ட்டு தான். ஒரு கிங்கு வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து நார்த்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இட்டாலியில் இருக்குது லம்பார்டி. அவங்களே தொடர்ந்து போலண்ட், இங்கிலாந்து, அயர்லாந்து, ஹங்கேரி, ரஷ்யா, ஓகே, இவங்கெல்லாம் வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த இமேஜினேஷன் விஷுவலைஸாக ஒரு பிக்சரில் பெயிண்ட் மூலயமா கொடுக்குறாரு இல்லையா, இதுக்கு பேர் தான் உட்டோப்பியன் விஷன்னு சொல்லுவோம். அதாவது UTOPIAN, உட்டோப்பியன் விஷன். அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை, ஆக்சுவலாக இப்படி ஒன்று இல்லை, ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை தன்னுடைய கற்பனையின் மூலயமா ஒரு பெயிண்டிங் மூலயமா காட்டுறது தான் என்னது உட்டோப்பியன் விஷன். இதை தான் வந்து ஃபெட்ரிக் சொரையு தன்னுடைய பிக்சரில் வந்து இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கார். ஓகே, மேலே பாருங்கள், அதான் ஹெவன், அதான் அந்த ஸ்கையில் வந்து பாருங்கள். ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார் சென்டரில். அப்புறம் வந்துட்டு ஏஞ்சல்ஸ், செயின்ஸ், ஓகே, துறவிகள், இந்த ஏஞ்சல்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேலே இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் அப்பான் த சீன். கேஸ் அப்படின்னா உற்று நோக்கிறது, ரொம்ப சந்தோஷத்தில் கண் கொட்டாமல் இப்படி ஒரு விஷயம் நடக்குது நம்ம உலகத்தில் அப்படின்னு சொல்லி
அவங்க உற்று நோக்குறது தான் என்னது, அந்த இமை கூட மூடாமல் உற்று பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃப்ளவர்ஸ் பூக்கள் எல்லாம் போட்டு இதை வந்து வரவேற்கிறாங்க. ஓகே, அப்படியே ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பின்னாடி பாருங்கள் ஃப்ரெட்டனைட் அப்படின்னு இருக்குது. ஃப்ரெட்டனைட் அப்படின்றது வந்து ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றது என்னென்னா பிரதர்ஹுட். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தனித்தனி நேஷனாக தனித்தனி கண்ட்ரியாக இருந்தாலும் எப்படி இருக்கணும், உலகத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக பிரதர்ஹுட்டோடு இருக்கணும். ஓகே, அப்படின்னு சொல்லி இந்த பிக்சரில் டோட்டலாக இவர் என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கார். ஓகேவா. இப்போ நான் வந்து பிக்சரில் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து 3rd பேராகிராஃபுக்கு போயிடலாம். திஸ் சாப்டர் will deal with many of the issues visualized by Sorayu in figure 1. இந்த சாப்டரில் அந்த பிக்சரில் இருக்கு இல்லையா, அதாவது வந்து மொனார்கி வேண்டாம், இந்த சிம்பலைஸாக சொல்லியிருக்காங்க இல்லையா, மொனார்கி வேண்டாம், எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், யூனிஃபிகேஷன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ், இந்த மாதிரி திங்ஸ் தான் இந்த லெசனில் நம்ம வந்து படிக்க போகிறோம். During the 19th century, nationalism emerged as a force which brought about sweeping changes in the political and mental world of Europe. 19th centuryல இந்த நேஷ்னலிசம் வந்து வருது. ஓகே, இந்த நேஷ்னலிசம் வந்த உடனே என்னாச்சுன்னா மிகப்பெரிய மாற்றங்கள், கிரேட் சேஞ்சஸ் வந்து ஏற்படுது. பொலிட்டிக்கல் அரசியலையும் சரி, தென் மென்டல் வேர்ல்ட், அதாவது பீப்புளுடைய தாட்ஸ், அவங்க திங்ஸ், என்டையர் யூரோப்லேயும் இந்த மாதிரியான மாற்றங்கள் வருது. த எண்ட் ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ் வாஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் த நேஷன் ஸ்டேட் இன் பிளேஸ் ஆஃப் த மல்டிநேஷ்னல் டைனாஸ்டிக் எம்பையர்ஸ் ஆஃப் யூரோப். இதனுடைய முடிவு, எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த நேஷ்னலிசம் இந்த திங் வந்த பின்னாடி ஒரு கண்ட்ரியாக நேஷன் ஸ்டேட்டாக மாறுது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா மல்டிநேஷ்னல் டைனாஸ்டிக், ஒரே கண்ட்ரியை பல எம்பையர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது மாறி ஒரு கண்ட்ரியாக யூனிஃபை ஆகி நேஷன் ஸ்டேட்டாக மாறுது. ஓகே, இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த நேஷ்னலிசம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் தான். ஓகே, அந்த தேசபக்தி அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வருது. த கான்செப்ட் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் எ மாடர்ன் ஸ்டேட் இன் விச் எ சென்ட்ரலைஸ்டு பவர் எக்ஸசைஸ்டு sovereign control over a clearly defined territory had been developing over a long period of time in Europe. இப்போ இந்த கான்செப்ட், அதாவது என்னென்னா எ மாடர்ன் ஸ்டேட் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, இப்போ சென்ட்ரலைஸ்டு பவர் வந்து சாவரியன் கண்ட்ரோல் ஆகும். அதாவது சென்ட்ரலைஸ்டு பவர்னால் மொத்த பவரும் அங்கே இருக்கக்கூடிய மக்களே கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இட்டாலியன்ஸ், தட் இஸ் இட்டாலியை சேர்ந்த மக்கள் தான் என்ன பண்ணணும், ரூல் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஜெர்மன் பீப்புள்ஸ் தான் என்ன பண்ணணும், ரூல் பண்ணணும். இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்தியாவை இந்தியன்ஸ் தான் ரூல் பண்ணணும். இதுதான் சாவரியன் கண்ட்ரோல். வேறு ஒரு அவுட் சைடு ஃபோர்ஸ், அதாவது ஃபாரினில் இருந்து வேறு ஒரு எம்பையரோ அவங்க யாரும் நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்து ரூல் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த கண்ட்ரியுடைய பார்டர், அந்த டெரிட்டரி, அது கூட இவ்வளோ வரைக்கும் இந்த கண்ட்ரி, இதிலிருந்து இந்த கண்ட்ரி அப்படின்னு வந்து பார்டர் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளியராக வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மாடர்ன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து ஒரே நாள்லலாம் டெவலப் ஆகலை. இட் டுக் லாங் பீரியட் ஆஃப் டைம். ரொம்ப நாள் கழித்து தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் வந்து நடந்தது யூரோப்பில். பட் எ நேஷன் ஸ்டேட் was one in which the majority of its citizens and not only its rulers came to develop a sense of common identity and shared history or descent. இந்த நேஷன் ஸ்டேட் அப்படின்றது வந்து மெஜாரிட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ், அந்த கண்ட்ரியை சேர்ந்த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸும், நாட் ஒன்லி த ரூலர்ஸ் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற பீப்புள்ஸும் ஓகே இவங்களுக்குள்ளே வந்து டெவலப் ஆகுது. என்னன்னா
சென்ஸ் ஆஃப் காமன் ஐடென்டிட்டி. அந்த சென்ஸ் ஆஃப் காமன் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன? இதுதான் என் கண்ட்ரி, நான் இந்த கண்ட்ரியை சேர்ந்தவன், என்னுடைய கண்ட்ரியுடைய ஃப்ளாக் இது, இந்த நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் சாங், நேஷ்னல் லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து அந்த டைமில் தான் வந்து உருவாகும். இதை தான் வந்து சென்ஸ் ஆஃப் காமன் ஐடென்டிட்டின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஷேர்டு ஹிஸ்ட்ரி அண்ட் டெசர்ட், அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஓகே, அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு வம்சாவளி இருக்கும். ஃபஸ்ட்டு இவங்க இருந்தாங்க, இவங்க ரூல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த டெசன்ட் இருக்கும். ஓகே, வம்சாவளி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தான் என்ன ஆகுது? ஒரு கண்ட்ரி, ஒரு நேஷன், ஸ்டேட் அப்படின்னு சொல்லி உருவாகுது. திஸ் காமன்னஸ் டிட் நாட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் டைம் இம்மெமோரியல். இந்த பொதுவான விஷயம் இருக்குல்லையே, இந்த காமன் ஐடென்டிட்டி, இது காலப்போக்கில் ஒரு மெமரியாக வந்து உருவாகலாம். காலப்போக்கில் இது வந்து தானாலாம் உருவாகலை. இது இந்த காமன்னஸுக்காக பெரிய லெவலில் ஸ்ட்ரகிள்ஸ், கடுமையான போராடி இருக்காங்க. முக்கியமாக த ஆக்ஷன்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அண்ட் த காமன் பீப்புள், பொதுமக்களும் சில இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எசப்பே மசினி, கரிபால்டி, இந்த மாதிரியான லீடர்ஸ், காமன் பீப்புள், இவங்கெல்லாம் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம்தான் ஒரு நேஷன் ஸ்டேட்டுன்னு உருவாகுது. அவங்களுக்குள்ள இந்த காமன் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒன்று உருவாகுது. திஸ் சாப்டர் வில் லுக் அட் த டைவர்ஸ் ப்ராசஸஸ் த்ரூ விச் நேஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் நேஷ்னலிசம் கேம் இன்டு பீயிங் இன் த 19th century யூரோப். இந்த சாப்டரில் தான் இந்த டைவர்ஸ் ப்ராசஸ், டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், ஒரு நேஷன் ஸ்டேட் வந்து எப்படி உருவாகுது, அதுக்கப்புறம் நேஷ்னலிசம் அப்படின்றது ஒன்று இந்த 19th century யூரோப்பில் எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படின்றத பற்றி இந்த சாப்டரில், இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே வந்து சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சோர்ஸ் ஏ, எர்னஸ்ட் ரெனான், வாட் இஸ் எ நேஷன். ஒரு நேஷன், தேசம் சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு இவர் இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு, பார்க்கலாம். இன் எ லெக்சர் டெலிவர்ட் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் சார்பன் இன் 1882, த ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் எர்னஸ்ட் ரெனான் 1823-92 outlined his understanding of what makes a nation. So the University of Sorbonne அப்படின்றதுல இவர் ஒரு லெக்சர் ஒன்று கொடுக்குறாரு. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர். ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, நேஷன் அப்படின்ற அந்த வேர்டுக்கு ஒரு மீனிங், அதாவது வந்து அதை பற்றி ஒரு லெக்சர் கொடுக்குறார். ஓகே, த லெக்சர் வாஸ் சப்சிக்வெண்ட்லி பப்ளிஷ்ட் அஸ் எ ஃபேமஸ் எஸ்ஸே என்டைட்டில் குவஸ்ஸே குனென் நேஷன். ஆக்சுவலி திஸ் இஸ் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். அப்படின்னா என்னென்னா, வாட் இஸ் எ நேஷன். ஸோ இந்த லெக்சர் அதுக்கப்புறம் வந்து எஸ்ஸேவாக வந்து பப்ளிஷ் ஆகுது. ஓகே, ஸோ அதனுடைய டாபிக் வந்து என்னென்னா, வாட் இஸ் எ நேஷன். ஓகே, அதுதான். இன் திஸ் எஸ்ஸே ரெனான் கிரிட்டிசைசஸ் த நோஷன் சஜஸ்டட் பை அதர்ஸ் தட் எ நேஷன் இஸ் ஃபார்ம்டு பை எ காமன் லாங்குவேஜ், ரேஸ், ரிலிஜியன் ஆர் டெரிட்டரி. இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறார். ஏன்னா ஏற்கனவே நேஷன் அப்படின்றதுக்கு சில பேர் தன்னுடைய ஐடியாஸை வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அந்த ஐடியாஸை, அந்த கான்செப்டை இந்த ரெனான் என்ன பண்ணுறாரு, கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. கிடையாது, அது தப்பு. ஏன்னா அவங்க நேஷன் அப்படின்றதுக்கு என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா, ஒரு நேஷன், ஒரு தேசம் அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு காமன் லாங்குவேஜ் இருக்கும், எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்கக்கூடிய பிளேஸ் தான் நேஷன், கண்ட்ரி. இல்லை ஒரே இனமாக இருக்கிறவங்க, ரேஸ்னால் இங்கே இனம். ஓகே, அவங்க இருக்கிறவங்க தான் ஒரு கண்ட்ரி. இல்லை ஒரே ரிலீஜியன் பீப்புள் இருக்கிறவங்க தான் அது வந்து நேஷன், கண்ட்ரி. ஓகே, ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரி தான் வந்து நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறார், அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, பார்க்கலாம். எ நேஷன் இஸ் த கல்மினேஷன் ஆஃப் எ லாங் பாஸ்ட் ஆஃப் என்டிவர்ஸ், சாக்ரிஃபைஸ் அண்ட் டிவோஷன்.
ஒரு நேஷன், ஒரு கண்ட்ரி, ஒரு தேசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு நாளில் 2 நாள்லாம் வர்றது கிடையாது. லாங் பாஸ்ட். ஓகே, ஒரு பல நாள் போராடி ஒரு உச்சம் அடையும் இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஃப்ரூட், அந்த டைமில் வரக்கூடியது தான் ஒரு நேஷன். தட் மீன்ஸ் அட்டைன்டு ஆஃப்டர் எ லாங் டைம், ரொம்ப நாள் கழித்து அந்த நேஷன் அப்படின்றத அடையிறது. எண்டிவர்ஸ் அப்படின்னா எது மூலயமா நம்ம அடைவோம்னாக்கா, நம்மளுடைய முயற்சியின் மூலயமா, கடுமையான முயற்சியின் மூலயமா, தியாகத்தின் மூலயமா. சாக்ரிஃபைஸ்னால் தியாகத்தின் மூலயமா, டிவோஷன் அப்படின்னா பக்தி. ஸோ இந்த 3த்தையும் கொண்டு பல நாள் போராடி நம்ம அடையக்கூடியது தான் ஒரு நேஷன் அப்படின்னு இவர் சொல்கிறார். எ ஹீரோயிக் பாஸ்ட், கிரேட் மென், glory, that is the social capital upon which one bases a national idea. ஹீரோயிக் பாஸ்ட், ஒரு கண்ட்ரி அப்படின்றதுக்கு என்ன இருக்கும், ஒரு ஹீரோயிக் பாஸ்ட் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரியை சேர்ந்த சில வீரர்கள், சில வீரம் கடந்த சில ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது அந்த கண்ட்ரிக்குன்னு சில கிரேட் மென்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள பற்றி. அந்த கண்ட்ரிக்குன்னு சில க்ளோரி, புகழ் ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் ஒரு சோஷியல் கேபிட்டலாக இருக்கும். அதாவது சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த சமுதாயத்தின் முதலீடு அது இருந்து இந்த ஐடியாஸ் எல்லாம் கலந்தது தான் ஒரு நேஷன் அப்படின்னு இவர் சொல்கிறார். டு ஹாவ் காமன் க்ளோரிஸ் இன் த பாஸ்ட், டு ஹாவ் எ காமன் வில் இன் த ப்ரெசன்ட், டு ஹாவ் பெர்ஃபார்ம்டு கிரேட் டீட்ஸ் டுகெதர், to wish to perform still more. These are the essential conditions of being a people. இவர் என்ன சொல்கிறாருன்னா, to have common glories in the past. ஸோ ஒரு நேஷன்லேயும் ஒரு இடத்துக்கும் ஒரு காமனாக பொதுவான ஒரு க்ளோரிஸ், தட் இஸ் புகழ் ஏதாவது ஒன்று இருக்கும். கடந்த காலத்தில் ஓகே இருந்த சில புகழ்கள்லாம் இருக்கும், முக்கியமான ஒரு சில நிகழ்வுகள், ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அது இந்த காமனாக இப்போ ப்ரெசண்ட்டில் தற்போது இது பொதுவான ஒரு விருப்பமாக எல்லார்கிட்டேயுமே இருக்கணும். அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு, ஆமாம் எங்கள் கண்ட்ரியில் இந்த க்ளோரிஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட், இந்த புகழ், இந்த பர்சன், இவங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட், ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்னஸ்லையும் இப்போ இருக்கிற பீப்புளும் அது ஆமாம் அப்படின்னு சொல்லி காமனாக அவங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி தே ஹாவ் டு பெர்ஃபார்ம்டு கிரேட் டீட்ஸ் டுகெதர், அதாவது பெரிய செயல்களை பொதுவாக இவங்க எல்லாருமே செய்யணும். அதுவும் இல்லாமல் இன்னும் அவங்க அதிகமாக ஒரே பொதுவான விஷயங்கள் செய்ய விரும்பணும் அந்த கண்ட்ரிக்காக. அது முக்கியமாக அந்த பீப்புள்ஸ் அவங்க இதை ஒத்துக்கிட்டு அவங்க கண்ட்ரிக்காக இதெல்லாம் செய்யறது தான் என்னது, ஒரு நேஷன். ஓகே, அதான் எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் பீயிங் எ பீப்புள். ஆமாம் நான் இந்த கண்ட்ரி, என்னுடைய கண்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஹீரோஸ்லாம் இருந்தாங்க, பேரு புகழ் எல்லாமே இருந்தது, அதுவும் நாங்கள் இப்போ எல்லாருமே அதை காமனாக தான் வச்சுருக்கோம், அது எங்களுடைய பொதுவான விருப்பம்தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இருந்தால் தான் அது என்னது, ஒரு நேஷன், ஒரு கண்ட்ரி. A nation is therefore a large scale solidarity. That is important. Solidarity ஒற்றுமை. ஒரு கண்ட்ரிக்குள்ளே என்ன இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஒற்றுமை இருக்கணும். வேணும் அப்படின்னாலும் ஒற்றுமையாக வேணும்னு சொல்லணும், வேணாம் அப்படின்னாலும் ஒற்றுமையாக வேணான்னு சொல்லணும். ஓகே, அதுதான் என்னது, லார்ஜ் ஸ்கேல் solidarity இருக்கணும். இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் எ டெய்லி plebiscite. A province is its inhabitants. If anyone has the right to be consulted, it is the inhabitant. Plebiscite அப்படின்னா உங்களுக்கு கீழேயே இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, a direct vote by which all the people of a region are asked to accept or reject a proposal. அப்படின்னா என்னன்னா, பொது வாக்கெடுப்பு, டைரக்ட் ஓட். ஓகே, டைரக்ட் ஓட்டில் பொதுவாக வாக்கெடுக்கும்போது ஒரு ரீஜியன், அதாவது ரீஜியன்னா அந்த ஏரியா மக்கள் ஒரு ப்ரொப்போசல், ஒரு விஷயத்தை முன்னிறுத்தும் போது அதை எல்லாரும் பொதுவாக என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும்,
அப்படி இல்லைன்னா பொதுவாக என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகே, சரி, யார் இந்த பொதுவாக அக்செப்ட் பண்ணுறது, பொதுவாக ரிஜெக்ட் பண்ணுறது யாருன்னா அந்த இடத்த சேர்ந்த மக்கள். அதுதான் இங்கே எ ப்ராவின்ஸ் இஸ் இட்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ். நீங்கள் எந்த ஏரியாவில் ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறீங்களோ அந்த இடத்துடைய மக்கள் அவங்க எல்லாரும் ஒரு மனதாக அக்செப்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். அதை தான் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா பொது வாக்கெடுப்பு. ஓகே, பெலிபிசைட் அப்படின்னா பொது வாக்கெடுப்பு. இஃப் எனி ஒன் ஹேஸ் த ரைட் டு பி கன்சல்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் த இன்ஹாபிட்டன்ட், அந்த ஏரியா மக்களை சேர்ந்தவங்க தான். ஓகே, எ நேஷன் நெவர் ஹேஸ் எனி ரியல் இன்ட்ரெஸ்ட் in annexing or holding on to a country against his will. The nation never, எப்பவுமே பண்ணக்கூடாது. ஒருத்தருடைய கண்ட்ரி மேலே யாரும் இன்ட்ரெஸ்ட், அந்த கண்ட்ரியை நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கணும், நம்ம கண்ட்ரியோட ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரியுடைய வில்னஸ், அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அந்த கண்ட்ரியை நம்ம கூட ஹோல்ட் பண்ணிக்கூடாது, வச்சிக்கக்கூடாது. ஓகே, த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நேஷன்ஸ் இஸ் எ குட் திங். ஒரு கண்ட்ரி அப்படின்னு, அதாவது வந்து ஒரு நேஷன், ஒரு தேசம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். எ நெசசிட்டி ஈவன், இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமும் கூட. தேர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் எ கேரண்டி ஆஃப் லிபர்ட்டி. ஒரு தேசம், ஒரு நேஷன் அப்படின்னா என்ன இருக்கும், அந்த இடத்துல கேரண்டி ஆஃப் லிபர்ட்டி, ஃப்ரீடம், அது கேரண்டியான ஃப்ரீடம், உனக்கு கட்டாயம் உண்டு அப்படின்ற ஒரு கேரண்டினஸ். விச் வுட் பி லாஸ்ட் இஃப் த வேர்ல்ட் ஹேட் ஒன்லி ஒன் லா அண்ட் ஒன்லி ஒன் மாஸ்டர். ஒரு நேஷனில் தான் இந்த கேரண்டி இருக்கும். எந்த கேரண்டி? லிபர்ட்டி, இந்த ஃப்ரீடம் இருக்கும். அதனால தான் எல்லா யூரோப் கண்ட்ரிஸும் ஒவ்வொருத்தராக என்னவாகிறாங்க, நேஷன் ஸ்டேட்டாக மாறுறாங்க. ஓகே, தேசம், ஸ்டேட்னா இங்கே வந்து கண்ட்ரின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வேர்ல்டில் ஒரே ஒரு லா, ஒரே சட்டம், எல்லாருக்கும் ஒரே ஒரு ரூலர், மொனார்கியல் ரூலர் தான் சொல்கிறாங்க. ஒரே லா, அதாவது தட் மீன்ஸ் ஒன்லி ஒன் லா, ஒரே ஒரு லா, அப்புறம் ஒரே ஒரு மாஸ்டர், அதாவது ஒரே ஒரு ரூலர் இருந்தாங்கன்னா இந்த லிபர்ட்டி இருக்காது. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அண்ட் த ஐடியா ஆஃப் த நேஷன் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.